I'm standing in Phoenix Park near Dublin, Ireland. What a beautiful park. இந்த பார்க் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது. இந்த பார்க்ல ரொம்ப விசேஷமான என்ன தெரியுமா? பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த மான், புள்ளி மான் இருக்குது, அப்புறம் கருப்பு மான் இருக்குது, அப்புறம் அந்த வரி வரியா இருக்கிற மான் இருக்குது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல போட்டிருக்குது, ஜென்டில்மேன மாதிரி இருக்கிற இந்த டியர். ரொம்ப ஆசையா இருக்கு, அந்த அந்த மானை போய் தொடணும்னு ஆசையா இருக்குது. ஆனா இந்த மான் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி பைபிள்ல போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவரின் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயர் ஸ்தலங்களில் ஏற பண்ணுகிறார். இது பிளெயின்ஸ்ல இருக்கிற மான். இந்த மானுக்கு வந்து பிளாட்டா இருக்கும் ஃபீட். ஆனா மான் வந்து உயரமான மலையில ஏறக்கூடிய மான். தெரியுங்களா உங்களுக்கு? அந்த உயரமான மலைகளில் ஏறும்போது அந்த மானுடைய கால் வந்து எப்படி இருக்காது? பிளாட்டா இருக்காது, இப்படி வளைஞ்சிருக்கும். ஆகவே என்ன ஆகும்னு சொன்னா, அதை வச்சு அந்த மான் வந்து ஹைட்ல, ஒரு வீடியோவை பார்த்து இதை பாக்குறீங்களா? இது பாருங்களேன், இந்த மானெல்லாம் எப்படி குதிச்சு அந்த உயரமான மலையில இருந்து அது எப்படி வருது பாத்தீங்களா? இதுக்கு காரணம் அந்த மான் டிஃபரெண்டா அதனுடைய காலை மாத்திருக்கிறார். பெரிய பர்வதத்துக்கு முன்னாடி நின்றுட்டு ஹாபக்குக்கை கேட்கிறார். ஹாபக்குக் 3ஆம் அதிகாரத்துல, நான் எப்படி இந்த பெரிய காரியத்தை நான் சாதிப்பேன்? எனக்கு முன்னாடி ஆட்டு மந்தையில வந்து முதல் இல்லை, அப்புறம் திராட்சை தோட்டத்துல பணம் இல்லை, எல்லாமே எனக்கு வந்து ஃபெயிலியரா இருக்குது, பெரிய மலை போன பிரச்சனை. நான் என்ன பண்றது ஆண்டவரே? என் பிரச்சனையை மாத்துங்க ஆண்டவரே, என் மலையை மாத்துங்க. ஆண்டவரு ஹாபக்குக்கை பார்த்து சொல்றாரு, மலையை மாத்த போறதில்ல, உன் காலை மான் காலை போல மாத்தி அந்த பிரச்சனையை தாண்டறதுக்கு நான் ஏற்பாடு பண்ண போறேன். ஆம் பிரியமானவர்களே, அவரும் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயர் ஸ்தலங்களில் உங்களை ஏற பண்ண போகிறார். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலையும் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, அவரின் கால்களை மான் கால்களை போல மாற்றி உயர் ஸ்தலங்களில் ஏறப்படுகிறார். Today I want to tell you, இந்த மானுடைய காலை மாதிரி உங்க காலை மாத்த போறேன். As the deer, he changes its feet and climbs high mountains, you are going to overcome the problem. நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன், மானானது நீரோடைகளை பாஞ்சித்து கதறுவது போல. உங்களுக்கு அந்த சத்தத்தை எப்படி கேட்குதான்னு தெரியல, நான் இந்த சத்தத்தை கேட்டே இருக்கிறேன். அந்த மானுடைய சத்தம் இல்லை, ஒரு அழுதல் சத்தம். அதுக்குள்ள அப்படியே ஒரு கர 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 கரன்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது பாருங்க. இது எதுக்கு தெரியுமா? அது வந்து தண்ணியை குடிக்கணும்னாலும் அல்லது தனக்கு விருப்பமான அந்த மானை தேர்ந்தெடுத்தாலும் அதனுடைய கம்யூனிகேஷன் லாங்குவேஜே இந்த கதறல் தான். நாமும் கூட நம்முடைய ஆண்டவரை நோக்கி கதறும் போது நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களை இன்னைக்கு மான் கால்களை போல மாற்றி மேலே ஏற்ற போறார். God bless you. Have a wonderful day. நீங்க உயரங்களை பிடிக்க போகிறீர்கள். ஆமென்.